ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் இப்போதைக்கு தங்கத்தை கூட இடம் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா? அதனால் யாரும் ஒரு புண்ணியமாக புண்ணியத்தில் ஏதோ ஒரு கம்மி ஏதோ ஒன்று ஒரு வாடகை வீடு வந்து கிடச்சிருக்கு. அந்த வீட்டுக்கு அவங்க கிளம்பிடுறாங்க. ஆனால் ஒரு வாராச்சு 2 வாராச்சு அவங்களோட சாப்பாட்டு கஷ்டம் தீரவே இல்லை. கோவில்லையும் குளத்துலையும் தான் அவங்க சாப்பாடை வாங்கி மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு ஒவ்வொரு வேளை சாப்பாடும் அவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கொடுமையாக அவங்க எப்போவுமே அனுபவிச்சதில்லை. அதனால் சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பருக்கையை கூட கீழே இறக்காமல் நல்லபடியாக சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கௌதம் கூட அந்த ஒரு பொண்ணு வந்தாங்களே, அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு மீட்டிங் வந்து ஒரு இடத்துல கிடைக்குது. அவர் வேலை தேடிட்டு இருக்கப்ப, நீங்கள் ஏங்க அங்கே எங்கேயும் வேலைக்கு தேடி அலையிறீங்க, நீங்கள் ஏன் கம்பெனிக்கு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை மறந்துட்டு கௌதம் வந்துக்கிட்டு இப்போதைக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போகிறாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் சொல்ல, நீங்கள் இந்த வேலையில் இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலனதும், அதுவா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஆஃபீஸோட பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் எத்தனையோ இடத்துல வேலைக்கு தேடிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. நான் கண்டிப்பாக வேலை கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல உடனே ஷாக் ஆகிடுது நம்மளுடைய கௌதம்க்கு. என்னங்க சொல்கிறீங்க, நான் எப்படிங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் இலக்கியான ஒரு அழகியான மனைவி இருக்கா, அவளை விட்டுட்டு நான் எப்படி உங்கள் கூட வர முடியும் அப்படின்னு சொல்லி, என்னதும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீங்கள் இதுவரை என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னங்க அதுனா ஒரு ராணுவ ரகசியமான கல்யாணம் ஆயிடுச்சுன்றது எப்படிங்க நான் சொல்லாமல் இருப்பேன், ஏன் நீங்கள் கேட்கல, நான் சொல்ல வேண்டிய அவசியம் வந்ததுனால இப்போ நான் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் வந்து என் இலக்கியாவுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் என் தம்பி வீட்டை விட்டு என்னை துரத்திட்டான், அதனால் நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக எனக்கு வேலை அப்படின்றது ஒன்றும் அவசியம். அதுக்காக தான் நான் வந்து உங்கள் கூட வந்தனே தவிர மற்றபடி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற என்னால எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறேன். ஐயோ சாரிங்க தெரியாமல் பேசிட்டேன். நான் வந்து உங்களை ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்த்தா போய் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால தான் அப்படி ஒரு இது கேட்டேன். நான் கேட்டதில் தப்பாக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, நினைக்க வந்துட்டு நான் எதுவும் நினைக்கல, எனக்கு இந்த வேலையை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலில் விழாத குறைய கெஞ்சிட்ருக்கேன். உடனே சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தைக்காக தான் சொல்கிறாங்களே தவிர, ஆனாலும் கௌதம் அவங்களால மறக்க முடியல. எப்படியாச்சும் கௌதம் அடைஞ்சே தீருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கௌதம் மேலே அந்த அளவுக்கு அவங்க உயிராக இருக்காங்க. கௌதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. சாப்பாடு கொடுக்குறது, அவங்கள நல்லபடியாக கேர் பண்ணிக்கிறது, கம்பெனியில் வந்து நல்லபடியாக ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா பண்ணுறாங்களா டைப்பெல்லாம், அதனால் அவங்க நல்ல பேர் வாங்குறாரு கௌதம். அது மூலிமா அவங்க ப்ராஃபிட் வந்து டபுள் ட்ரிபிள் ஆகுது. அதில் வந்து டெண்டர் அது இதுன்னு வர்றது, இவரோட கோட் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு நல்லபடியாக ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு இன்னும் கௌதம் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது. அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. ஆனாலும் கௌதம் வந்து கொஞ்சம் விலகி தான் போகிறாரு. ஏன்னா ஏற்கனவே இவங்க இப்படி சொன்னவங்க நம்மக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் விலகி தான் போக நினைக்கிறாரு. ஆனால் அவங்க கொஞ்சமாக அவங்ககிட்ட இது வர்றதுக்கு தான் பார்க்குறாங்க, நெருங்கி. ஆனால் கௌதம் அதுக்கு இடமே கொடுக்கல. என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊர் பக்கம்லாம் முள்ளு மேலே சேலைப்பட்டாலும் சேலை மேலே முள்ளு பட்டாலும் சேதாரம் என்னமோ சேலைக்கு தாங்க. முள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க மனசு அலைப்பா விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சேதாரம் அந்த பொண்ணுக்கு தான் இருக்க போகுது. அவர் அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இலக்கியா தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கையவே ஃபெயிலியர் ஆகிடும் இல்லையா? அதனால் ரொம்பவே கிளவராக யோசிக்கிறார் நம்ம கௌதம். எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு விடுற மாதிரி தெரியல, இவர் வேலையை விட்டுலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இவருக்கு ரொம்ப கஷ்டமான நேரத்தில் இந்த கம்பெனி தான் உங்களுக்கு கை கொடுத்துருக்கு, அதனால் நம்ம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வேலையை விட்டாலும் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கார். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரையும் அந்த பொண்ணு பொறுமையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ரொம்பவே டார்ச்சர் கொடுக்குறாங்க. நீங்கள் இலக்கியாவோடையும் வாழுங்க, என்னோடய வாழுங்க, என்னை ஏங்க விட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இலக்கியா கிட்டே பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் இலக்கியா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. எங்க நீங்கள் வந்து ஒரு ஈர்ப்புனால தான் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க, உங்கள் மேலே தப்பு சொல்ல முடியாது. கௌதம் வந்து ஒரு வசீகரமான தோட்டத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். அதுக்காக நான் உங்களை தப்பாக சொல்ல மாட்டேன். கௌதமுக்கு கஷ்டமான நேரத்தில் வேலையெல்லாம் கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணீங்க. இப்போ நாங்கள் ஒரு வேளை நல்லா சாப்பிட்றோனாலும் அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதனால் உங்களை தப்பாலாம் நினைக்க மாட்டேன். நீங்கள் எங்களுக்கு சோறு போடுற தெய்வம், அவ்வளோதான். அதை விட்டுட்டு உங்கள் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கள் குடும்பம் நடுத்தெருவில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் போகுது. இந்த நிலமை மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட நிலமை மாறிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணோட மனசில் இருக்க எந்த ஒரு எண்ணமும் மாறவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.